Exercise 1.1 question number 5. Relation R in a set of human beings in a town at a particular time. So, இங்க relation வந்து என்னன்னா set A of human beings. இப்போ இந்த செட்டுக்குள்ள human beings ஒரு particular townோட human beings வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த first relation என்னன்னா R equal to x, y, x and y work at same place. Xம் Yம் same placeல work பண்றாங்கங்கிறது தான் relation. So, அதுக்கு first வந்து reflexive check பண்ணலாம். If x, x belongs to R அப்படி இருந்ததுன்னா for all A belongs to set A. Set Aங்கிறது human beings. Set of Aங்கிறது set of human beings. இங்க எழுதிக்கலாம் set equal to அதுக்குள்ள யார் இருப்பாங்கன்னா human beings இருப்பாங்க. Human beings at particular time. If x, x belongs to R இங்க xங்கிறது யாரு ஒரு பர்சனா இருப்பாங்க. அடுத்து இந்த xங்கிறது யாரு இதே சேம் பர்சன் தான். ஸோ இப்போ x and x are same persons ஒரே பர்சன் தான். அப்போ ஒரே பர்சன் போது அந்த பர்சன் வந்து அந்த பிளேஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா சேம் பர்சன். ஸோ they work at same place. ஓகேவா x and xங்கிறது ஒரே பர்சன் தான். இந்த பர்சன் வந்து இந்த செட்டுக்குள்ள இருக்காங்க. அப்போ வந்து அவங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்றாங்கன்னா அது ரெண்டுமே சேம் பர்சன். ஸோ அதனால அவங்க ரெண்டு பேரும் அந்த ஒரே பர்சன் அந்த பிளேஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க. அதனால இந்த ரிலேஷன் வந்து இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ். நெக்ஸ்ட் சிமெட்ரிக் என்ன கண்டிஷன்னா எக்ஸ் ஆர் ஏ கம்மா பி எக்ஸ் ஒய்ன்னு எழுதிக்கலாம். இஃப் எக்ஸ் கம்மா ஒய் பிலாங்ஸ் டு ஆர்னா இது என்னன்னா such which implies that y, x belongs to R இந்த ரிலேஷனுக்குள்ள இருந்ததுன்னா அது வந்து சிமெட்ரி. இப்போ இங்க நமக்கு x and y வந்து work at same place ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ if x and y work at same place xம் yம் ஒரே இடத்துல வேலை செஞ்சா அப்போ yம் xம் ஒரே இடத்துல வேலை செய்வாங்களா இல்லையா கண்டிப்பா செய்வாங்க. ஏன்னா x and y work at same place and y and x also works y and x also work at same place. xy ஒரு இடத்துல ஒர்க் பண்ணும்போது yx அந்த பிளேஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க. அதனால இந்த ரிலேஷன் வந்து நமக்கு சிமெட்ரிக் ரிலேஷன். ஸோ இந்த ரிலேஷன் சிமெட்ரிக். Next transitive. Transitive என்ன கண்டிஷன்னா xy if xy belongs to R and y, z belongs to R which implies that x, z belongs to R. இங்க இருக்க y வந்து அடுத்த பேரோட ஃபர்ஸ்ட் வேல்யூவா ஃபர்ஸ்ட் நம்பரா இருக்கணும். அதே மாதிரி அப்படி இருந்ததுன்னா இந்த x, z அந்த ரிலேஷனுக்குள்ள இருக்கும். இப்போ இங்க எனக்கு என்னன்னா x, y x if x and y xம் yம் ஒரு இடத்துல ஒர்க் பண்றாங்க. if x and y work at same place xம் yம் சேம் பிளேஸ்ல ஒர்க் பண்ணும்போது y and zம் சேம் பிளேஸ்ல ஒர்க் பண்றாங்க. if y and z work at same place ஓகேவா இங்க பாருங்க xம் yம் ஒரு இடத்துல வேலை செய்றாங்க. அதுக்கப்புறம் and y zம் சேம் பிளேஸ்ல ஒர்க் பண்றாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வேலை செய்றாங்க. இவங்களும் அதே இடத்துல தான் வேலை செய்றாங்க. அப்போ இந்த xம் zம் அதே இடத்துல தானே வேலை செய்வாங்க. ஸோ x and z work at same place. சேம் பிளேஸ். ஸோ அதனால இது வந்து டிரான்சிட்டிவ் ரிலேஷன். ஸோ இந்த மூணு கண்டிஷனுமே இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால இந்த ரிலேஷனை நான் வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னு சொல்லுவேன். இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ். அதனால இது வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட் எக்ஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய் எக்ஸ் அண்ட் ஒய் லிவ் இன் த சேம் லொக்காலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரிஃப்ளெக்சிவ்க்கு என்ன கண்டிஷன்னா இஃப் x, x belongs to R for all A belongs to A. இங்க xங்கிறது யாரு ஒரு பர்சன் வச்சுக்குவோம். xங்கிறது ஒரு பர்சன். இந்த xங்கிறதும் அதே சேம் பர்சன் தான். அப்போ இந்த x ஒரு இடத்துல இருந்தா அதே சேம் பர்சனும் அந்த இடத்துல தான் இருப்பாங்க.
ஸோ எக்ஸ் அண்ட் எக்ஸ் ஆர் சேம் பர்சன்ஸ். அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான். அதனால they live in same locality, same persons, so they live in same locality. ஸோ அதனால இந்த ரிலேஷன் வந்து எனக்கு வந்து ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன். நெக்ஸ்ட் சிமெட்ரிக் செக் பண்ணலாம். இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் பிலாங்ஸ் டு ஆர் இம்ப்ளைஸ் தட் ஒய் கமா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸும் இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் லிவ் இன் சேம் லொக்காலிட்டி, எக்ஸ் அண்ட் ஒய் ஒரு ரெண்டு பேர்னு வச்சுக்கோங்க, அவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல வாழ்கிறாங்க. அப்போது ஒய் அண்ட் எக்ஸும் அதே இடத்துல தானே இருப்பாங்க. எக்ஸ் அண்ட் ஒய் அங்கே இருந்ததுன்னா ஒய் அண்ட் எக்ஸும் லிவ் இன் சேம் லொக்காலிட்டி. அதனால இது வந்து சிமெட்ரிக் ரிலேஷன் இந்த ரிலேஷனும். நெக்ஸ்ட்டு ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன். ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன்னா என்னென்னா இஃப் எக்ஸ் கமா ஒய் belongs to R and y comma z belongs to R, which implies that x comma z belongs to R. x y இவங்க இந்த ரிலேஷனுக்குள்ளே இருந்ததுனாங்கன்னா y zங்கிறவங்களும் இந்த ரிலேஷனுக்குள்ளே இருந்தா அப்போ x zம் இந்த ரிலேஷனுக்குள்ளே இருக்கும். இருந்தால் அவங்க அப்படி இந்த மூணு கண்டிஷனும் இந்த ரிலேஷனுக்குள்ளே இருந்ததுன்னா அது வந்து டிரான்சிட்டிவ்னு சொல்கிறாங்க. இப்போது இஃப் எக்ஸ் அண்டு ஒய் லிவ் இன் சேம் லொக்காலிட்டி, எக்ஸும் ஒய்யும் சேம் லொக்காலிட்டியில் லிவ் பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் சேம் லொக்காலிட்டியில் வாழ்கிறாங்க. அடுத்தது இஃப் ஒய் அண்டு இசட் லிவ் இன் சேம் லொக்காலிட்டி, ஒய் இசட்டும் சேம் லொக்காலிட்டியில் இருக்காங்க. அப்போது இந்த எக்ஸும் இசட்டும் சேம் லொக்காலிட்டியில் தானே இருக்காங்க, எக்ஸ் ஒய்யும் அங்கே தான் இருக்காங்க, ஒய் இசட்டும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த எக்ஸ் இசட்டும் வந்து சேம் லொக்காலிட்டியில் தான் வாழ்கிறாங்க. ஸோ எக்ஸ் அண்ட் இசட் லிவ் இன் சேம் லொக்காலிட்டி. அப்படி இருக்கிறதுனால இது வந்து டிரான்சிட்டிவ் ரிலேஷன், சேம் லொக்காலிட்டி. ஸோ இந்த ரிலேஷன் வந்து டிரான்சிட்டிவ். இந்த மூணு கண்டிஷனும் இங்கே ட்ரூவாக இருக்கிறதுனால இது வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லுவோம். இந்த ரிலேஷன் equivalence relation. Next say C part, relation R equal to set of x comma y such that x is exactly 7 cm taller than y. x வந்து y விட 7 cm டாலர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது வந்து ரிஃப்ளெக்சிவா இல்லையான்னு நம்ம செக் பண்ணலாம். ரிஃப்ளெக்சிவ்க்கு என்ன கண்டிஷன்? இஃப் x comma x belongs to R for all a belongs to a. இப்போ எக்ஸ் கம்மா எக்ஸ், எக்ஸுங்கிறது ஒரு பர்சன், இந்த எக்ஸும் வந்து சேம் பர்சன் தான். இப்போ கண்டிஷன் எக்ஸ் இஸ் எக்ஸாக்ட்லி 7 cm டாலர் தென் ஒய். இங்கே நம்ம ஒய்யை பற்றி கன்சிடரே பண்ணக்கூடாது, ஒன்லி எக்ஸு தான். எக்ஸே வந்து எக்ஸை விட 7 cm டாலராக இருக்க முடியுமா? இருக்காது. இப்போ நான் இருக்கேன்னா நான் என்னை விட 7 cm டாலாக இருப்பேனா? இருக்க முடியாது. ஏன்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சேம் ஹைட்டு தான் இருக்கும். அதனால சேம் பர்சன் cannot be taller than same person. அப்போ x cannot be taller than x. It is not reflexive. It is இது வந்து ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. நெக்ஸ்ட் சிமெட்ரிக் செக் பண்ணலாம். இஃப் x comma y belongs to R, இதுதான் ரிஃப்ளெக்ஸ் சிமெட்ரிக் கண்டிஷன் implies that y comma x also belongs to R for all x y belongs to a. இதுதான் கண்டிஷன் இஃப் எக்ஸ் ஒய். இப்போ இந்த ஆர்டரை சேஞ்ச் எக்ஸ் ஒய்ங்கிறது இந்த ஆர்டரை ரிவர்ஸ் பண்ணி எழுதும்போது அந்த பேரும் ஆர்டர்டு பேரும் நம்ம ரிலேஷனுக்குள்ளே இருந்ததுன்னா அதை வந்து நான் வந்து சிமெட்ரிக் ரிலேஷன்னு சொல்லுவோம். எக்ஸ் இஸ் 7 cm taller than y. taller than y. இதை நான் மாற்றி எழுதுறேன். y is 7 cm taller than x ன்னு எழுத முடியுமா? முடியாது. ஏன்னா x தான் வந்து y விட 7 cm taller. y வந்து x விட 7 cm taller கிடையாது. ஸோ y is not taller than x. y is not 7 cm. y is 7 cm not taller than 7 cm not taller than x.
ஸோ அதனால இது வந்து it is not symmetric. அப்போ y, x வந்து not belongs to relation. So it is not symmetric. Transitive. இதுக்கு condition if x, y belongs to R and y, z belongs to R, which implies that x, z belongs to R. X is 7 centimeter taller than y. Taller than y இங்கிறது கொடுத்திருக்காங்க. இப்போ xy நம்ம எழுதிட்டோம். இப்போ yz நான் சொல்லலாம் y is 7 centimeter taller than z ன்னு சொல்வேன். அப்போ x வந்து 7 centimeter, இங்க பாருங்க x, y, z மூணு பேர் இருக்காங்க. இந்த x வந்து y விட 7 centimeter டாலா இருக்காரு. இந்த y வந்து z விட 7 centimeter டாலா இருக்காங்க. அப்போ இந்த x-ம் z-ம் எப்படி இருப்பாங்க? x வந்து z விட 7 centimeter டாலா இருக்குமா? இருக்காது. ஏன்னா இங்க ஒரு 7 இருக்கு, இங்க ஒரு 7 இருக்கு. 7 centimeter டாலா இருக்க முடியாது. அப்போ third condition, x is not 7 centimeter, not taller than z. இது வந்து it is not transitive. Next question D. Relation equal to set of x, y. X is a wife of y. இதுதான் நம்மளோட relation. இப்போ நம்ம condition, reflexive condition check பண்ணலாம். If x, x belongs to R for every a belongs to a. இதுதான் condition. x is a wife of x. இப்போ இந்த condition இங்க xங்கிறது same person, இதுவும் இந்த xங்கிறது same person. ஒரே person அவங்களுக்கே அவங்க wife-ஆ இருக்க முடியுமா? xக்கே x wife-ஆ இருக்க முடியுமா? இருக்க முடியாது. So x and x are same persons. X cannot be the wife of x. Cannot be the wife of x. So இந்த relation வந்து not reflexive. அவங்களே அவங்களுக்கு wife-ஆ இருக்க முடியாது. Next symmetric check பண்ணலாம். If symmetricனா x, y வந்து relationல இருந்துச்சுன்னா which implies that y, x-ம் இந்த relation வந்து symmetric relation for all x, y belongs to a, set A. நம்மளோட relation என்ன? x is wife of y. இதோட inverse நம்ம இதை reverseல எழுதணும். y is wife of x ன்னு எழுத முடியுமா? அது possible-ஆ? x தான் வந்து y ஓட wife. y வந்து x-க்கு wife ஆக முடியாது. இப்படி இருக்கும்போது y வந்து x-க்கு wife-ஆ இருக்க முடியாது. So y cannot be the wife of x. Cannot be the wife of x. So இந்த relation வந்து it is not possible. அதனால இது வந்து not symmetric. Next transitive. x, y belongs to R and y, z belongs to R na, which implies that x, z belongs to R for all x, y, z belongs to A. இதுதான் condition. இப்போ இங்க என்ன first condition வந்து x is wife of y. x வந்து y ஓட wife. y வந்து இன்னொருத்தருக்கு wife-ஆ இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஏன்னா x வந்து ஒரு female வச்சுக்கிட்டா y வந்து ஒரு male. அப்போ அந்த male வந்து இன்னொருத்தருக்கு wife-ஆ இருக்கவே முடியாது. அதனால y வந்து cannot be the wife of somebody else. y cannot be the wife of anybody else. So அப்படி இருக்கிறதுனால நம்ம இங்கேயே சொல்லிடலாம் it is not transitive. Next question, x is the father of y. So first reflexive check பண்ணலாம். If x, x belongs to relation for all a belongs to set A. xங்கிறது same person, again இதுவும் same person. அப்போ ஒருத்தருக்கு ஃபாதரா இருக்க முடியுமா? ஃபாதரே ஒருத்தருக்கு ஃபாதரா இருக்க முடியுமா? xக்கு x ஃபாதரா இருக்க முடியுமா? முடியாது. So x cannot be the father of x because x and x are the same person, because x and x are
same persons. அப்போ இது வந்து not reflexive. இந்த relation வந்து not reflexive. Next symmetric. If x comma y belongs to R, implies that y comma x belongs to R for all x comma y belongs to set A. இப்போ x is father of y ன்னு எழுதியிருக்கேன். நமக்கு x is father of y. y is the father of x இருக்க முடியுமா? x க்கு father வந்து x வந்து y க்கு father. x வந்து y ஓட father. அப்போ y வந்து x ஓட father இருக்க முடியாது இல்லையா? So y cannot be the father of x. Cannot be the father of x. So it is not symmetric. Transitive க்கு நான் first condition எழுதிக்கிறேன். If x comma y belongs to R and y comma z belongs to relation, which implies that x comma z belongs to relation for all x y z belongs to set A. இப்போ first வந்து x is father of y. இப்போ x is the father of y. x வந்து y க்கு father. y is father of z. y வந்து ஒருத்தருக்கு father இருக்கலாம். y is father of z இருக்கலாம். பட் x வந்து z க்கு father இருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா x வந்து y க்கு தான் father. x is not father of z. x is not father of z. அதனால இது வந்து not transitive relation.